என்னக்கா நான் என்ன செஞ்சேன்? ஏன் இப்படி பேசுற? உன் ஃப்ரெண்டு ஸ்ருதி எனக்கு கால் பண்ணிருந்தா. நீ இன்டர் காலேஜ் காம்படிஷன்ல பாடுறதுக்கு பேர் கொடுத்துட்டு இப்ப பாட மாட்டேன்னு சொல்றியாமே, ஏன்? ஏற்கனவே நீ பாட மாட்டேன்னு சொன்ன. நான் தான் உன்னை கம்பல் பண்ணி ஒத்துக்க வச்சேன். இப்போ திரும்பவும் பாட மாட்டேன்னு ஏன் அடம் பிடிக்கிற? அப்ப பேர் கொடுத்தது உண்மைதான்க்கா. ஆனா இப்ப அம்மாவை நினைச்சாதான் பயமா இருக்கு. அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களோன்னு பயந்துதான் இந்த காம்படிஷன்ல கலந்துக்க போறதில்லன்னு அவகிட்ட சொன்னேன். ஹேய், ஒரு முடிவெடுத்தா அதுல நீ உறுதியா இருக்க மாட்டியா? இப்படிதான் மாத்தி மாத்தி பேசுவியா? அன்னைக்கே அம்மாவால பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுதானே பேர் கொடுத்த. இன்னைக்கு என்ன புதுசா பயப்படுற? இல்லக்கா, நாள் நெருங்க நெருங்க எனக்கு பயமா இருக்கு. அம்மாவை மீறி என்னால எதுவுமே செய்ய முடியாது. என்னை விட்டுருக்கா ப்ளீஸ். ஸ்வாதி, பாடுற திறமை எல்லாருக்கும் கிடைச்சிடாது. அது கடவுள் கொடுத்த கிஃப்ட். அத வீண் பண்ணாத. அன்னைக்கு நீ கோவில்ல நல்லா தானே பாடின. அத வச்சுதான் உன்னை காம்படிஷன்ல கலந்துக்க சொன்னேன். அதோட என் கல்யாண ரிசப்ஷன் மண்டபத்துல நடந்தப்ப கூட நீ நல்லா தானே பாடின. அப்ப எல்லாரும் நீ நல்லா பாடுறன்னு கை தட்டி ரசிச்சாங்கல்ல. அம்மாவும் அதை கேட்டு உன்னை பாராட்டினாங்களே, அதெல்லாம் நீ மறந்துட்டியா? இல்லக்கா, நான் எதையும் மறக்கல. அம்மா அன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னு மறந்துட்டியா? இன்னைக்கு ஒரு நாள் தான் ரேவதிக்காக பாட விடுறேன். இனிமே நீ பாடுறத பத்தி நினைச்சு கூட பார்க்க கூடாது. படிப்புல மட்டும்தான் உன்னோட கவனம் இருக்கணும்னு சொன்னாங்கல்ல. இப்ப நான் திரும்ப பாடினா அவங்க கோவத்துக்கே ஆளாகணும். நம்ம வீட்டுல ஆல்ரெடி இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இதுல புதுசா வேற என்னால பிரச்சனை வர வேண்டாம் தான் இப்படி ஒரு முடிவை எடுத்தேன். அம்மாவுக்கு பயந்து பயந்துதான் இன்னைக்கு என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கு. நீயும் அவங்களுக்கு பயந்து உன் வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிக்காத. பாடுறத கேரியரா எடுத்துக்கிட்டு பெருசா சாதிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீ ஏன் அப்படி வரக்கூடாது? அதனால மனச போட்டு குழப்பிக்காம இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிற வழிய பாரு. இல்லக்கா, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸ்வாதி, உன் அக்கா சொல்றதுதான் கரெக்ட். நீ இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு பாடு. அது உன் ஃபியூச்சருக்கும் நல்லது. இல்ல, அம்மாவுக்கு கோவம் வர மாதிரி நான் ஏதோ பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். அம்மாவை சமாதானப்படுத்திக்கலாம். ஆனா உனக்கு இந்த சான்ஸ் போச்சுன்னா திரும்ப வராது. புத்திசாலிங்க வர சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி முன்னேறிடுவாங்க. நீ இதுல சாதிச்சு காட்டினா உன் அம்மாவும் சந்தோஷப்படுவாங்கல்ல. நானும் இந்த ஃபீல்டுல பெருசா வரணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா அம்மாவை பகச்சுக்கிட்டு எப்படி செய்யறது? இப்போ உனக்கு பிரச்சனை உன் அம்மா தானா? அவங்ககிட்ட பேசி நான் சம்மதிக்க வைக்கிறேன். அதுக்காக நீ பாடாம இருக்காத. இந்த மாதிரி திறமெல்லாம் சில பேருக்கு தான் வரமா கிடைக்கும். உனக்கு அது கிடைச்சிருக்கு. அதை எப்படியாவது பயன்படுத்தி மேல வரதுக்கு வழியை பாரு.